ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் உட்காந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கள்ல. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் நம்ம நிலாவோட அண்ணன் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடையில் ரேட்டெல்லாம் கூட இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க, யோசிக்காமல் சாப்பிடுங்கன்னு சொல்லி குத்தலாக ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ நிலாவுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சேரன், பாண்டியன், சோழன் அவங்க பக்கத்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே ஒழிய நிலா அவங்க குடும்பத்து பக்கம் சப்போர்ட் பண்ணலை. நிலாவோட அம்மா சொல்கிறாங்க நிலாவோட அண்ணன்ட்ட, "பாருடா, இவ வந்ததுலேருந்து என்கிட்ட பேசக்கூட மாட்றா, ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது, அவங்க பக்கத்தையே உட்காந்துருக்கா" அப்படின்னு சொல்லி நிலாவோட அம்மா சொல்கிறாங்க. "ஏம்மா, உனக்கு அதுதான் பெருசாக தெரியுதா? நானே அவள் கல்ச்சராகவே மாறிட்டா, இங்கே பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்குறா வைக்கிறான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னம்மா இப்படி சொல்கிற" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்படியே அந்த ஹோட்டல் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வானதி வீட்டுக்கு பாண்டியனும் சோழனும் போகிறாங்க. போய் இப்படி ரிசப்ஷன் வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே வந்துருங்க, நாங்கள் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, வானதி ஓடியே போய் ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வானதி வெளியில் நின்று கேட்குறாங்க, "ஏன் ப்ரோ, நீங்கள் வந்து எப்பயுமே வரமாட்டீங்களே, இப்போ திடீர்னு எங்கள் வீட்டுக்கெலாம் வரீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நயனார் வந்து பாவம் சோழன் வந்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நக்கலா, "எங்களுக்கு ஆள் பத்தலையா, ஆள் சேர்க்குறதுக்காண்டி இங்கே வந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சேரன் அண்ணன் வந்து மல்லிகா வீட்டுக்கு போகிறாங்க. சாரி, அவங்க முதல் லவ் பண்ணாங்களே அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த பொண்ணு நெத்தியில் பொட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. போய் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சோழனுக்கு கல்யாணம் முடித்தோம்ல, அவங்க அப்பா வீட்டு சைடு ஏற்றுக்கலை, இப்போ தான் ஏற்றுக்கிறாங்க, ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறாங்க அத்தை, நீங்களும் வந்துருங்க, மாமாவும் வந்துருங்க, பாப்பாவும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சரி சோழா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம், "பாப்பா, என்ன பாப்பா, ஏன் அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க, அத்தை நான் வந்தோடனே நேரம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசியிருப்பாங்களே, வெடுக்கு வெடுக்குன்னு பேசாமல் ஒரு மாதிரி அமைதியாக பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இல்லை மாமா, ஒன்றும் இல்லை மாமா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனோட ஐயனார் துணை நாடகம் முடிஞ்சிருச்சு.